சிவபெருமான் 5 இடங்களில் திருநடனம் புரிகிறார். அதில் குறிப்பாக திருநெல்வேலியில் செப்பு கூரைன்னு சொல்லுவாங்க. அந்த செப்பு கூரைக்கு அடியில் தான் நம்ம இப்போ நின்றுட்டு இருக்கிறேன். இதுதான் திருவாதுரை மண்டபம்னு சொல்றது. இங்க பாத்தீங்கன்னா இந்த மண்டபத்துல தான் சுவாமி எழுந்தருள்வார். அதை பார்க்கறதுக்காண்டியே காந்திமதியே தூண்ல இருக்காங்க பாருங்க. காந்திமதி அங்க மட்டும் இல்ல, இங்கேயும் தூண்ல இருக்கிறாரு. இங்க பாருங்க நந்தி தேவர் இருக்கிறாரு. அடுத்தது பாருங்க, இங்க வாங்க பிரம்மா இருக்கிறாரு இந்த தூண்ல. இங்க பாருங்க சரஸ்வதி தேவி இருக்கிறாப்ல. அதுக்கப்புறம் பாருங்க இங்க முனிவர்கள் எல்லாமே இருக்கிறாங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க பதஞ்சலி இருக்கிறாப்ல. இங்க பாருங்க வியாக்கிரக பாகு. அதாவது இந்த திருநடனத்தை தேவாதி தேவர்கள் எல்லாம் கண்டு கழிக்கிறாங்களா இந்த மண்டபத்துக்கு அடியில. அதனால எவ்வளவு சிறந்தது. இங்க பாருங்க, இதுதான் செப்பு கூரை. அதனால இந்த திருவாதிரை அன்னைக்கு சுவாமியை இந்த இடத்துல பார்க்கும்போது தேவாதி தேவர்களோட நம்ம பார்க்கறதாக அமைகிறது. இந்த சிறந்த திருவாதிரை நாளை வருகிறது. அதனால முடிந்த வரை கோயிலுக்கு சென்று அந்த நடராஜ பெருமானின் திருநடனத்தை காணும் போது நம் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் எல்லாம் கர்மாவால நம்ம சிதையுண்டு இருப்போம், மாற்றங்களால் அமைக்கப்பட்டிருக்கும். அந்த திருநடனத்தை பார்க்கும்போது நம் வாழ்க்கை மீண்டும் பிறப்பதாக, இறைவனிடம் சேருவதாக அமைகிறதுனால அதான் ரகசியம். சுவாமி எப்படி இருந்தாரோ அதுல இருந்தான் பிரிஞ்சு வந்தோம் நம்ம எல்லாருமே. இறைவனுடைய பிள்ளைகள் தான் நாம். அதனால மீண்டும் இறைவனுடைய தன்மை நமக்குள் வருவதற்காக அந்த திருநடனத்தை, திருவாதிரை நட்சத்திரத்தில் வரும் நடனத்தை நாம் அனைவரும் கண்டால் வாழ்க்கையில் சகல விதமான நன்மைகளும் நடக்கும். நெல்லையப்பருக்கு வாருங்கள், நெல்லையப்பர் கோயிலுக்கு வாருங்கள், அந்த அற்புத திருநடனத்தை காணுங்கள். வாழ்க்கையில் எல்லா நலமும் பெறுங்கள். நன்றி.